வீரை ஒரு நாள் தான் சாகுறான், ஆனா கோழை தினம் தினம் சாகுறான். இந்த பேடி பயலுக்காக ஊரை விட்டு போன சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்காக இல்லைங்க, நெத்தியில உங்களையும் நெஞ்சில குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேனே, அதுக்காகத்தான் சொல்றேன். உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. நான் எனக்குன்னு இது வரைக்கும் எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்ப பிச்சையா கேக்குறேன். வாழ்ந்து நமக்காக இல்லைங்க, வாழ போற நம்ம குழந்தைக்காக. எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிகழ்காலம் விட்டு கொடுக்குது. புறப்பட போலாம். என்ன பசுபதி, எங்க புறப்பட்ட? நீதி கேட்டு நெடிய பயணமா, இல்ல பாவங்களை தீர்க்க பாத யாத்திரையா, இல்ல இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான உல்லாச பயணமா? அது சரி, அதெல்லாம் சொந்த விஷயம், எங்களுக்கு என்ன வந்தது? ஆமா, காலையில இங்க என்னப்பா நடந்தது? எங்க குழந்தைக்கு வச்சிருந்த பாலை உங்க ஆளுங்க அநியாயமா கிணத்துல கொட்டிட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு சொந்தமான பாலை நீ கிணத்துல கொட்டிட்டியப்பா? ஐயா, தெரிஞ்சோ தெரியாமல என் புருஷன் செஞ்ச தப்புதாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பொன்னம்மா, கோபப்படாத பசுபதி. உன் வீட்டு கிணறோ பாலாறு, உன் பக்கத்துல தேனாறு, எதுக்கு குடும்பத்துல தகராறு? ஏமா குழந்தை அழுவுது? காலையில இருந்து பால் சாப்பிடலங்க. ஏண்டா பசுபதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ குழந்தை குடுமா. பால் இல்லாம குழந்தை துடிக்க விடுறது எவ்வளவு பெரிய பாவம். ஏண்டா சோம்பேறி பசங்களா, இந்த குழந்தை குடிக்க வேண்டிய பாலை ஏண்டா கிணத்துல ஊத்துறீங்க? ஒரு குழந்தை பசியில துடிக்கிறத விட மிகப்பெரிய குடும்பம் வேற என்னடா ராஸ்கல். இப்ப இந்த குழந்தையோட பசி தீக்கணும்னா உடனடியா பால் தேவை. அதுக்கு பாலுக்கு எங்க போறது? அந்த கிணத்து நிறைய பால் இருக்குல்ல. மரியாதையா குழந்தை கொடுத்துடுறா. இரு பசுபதி, குழந்தை உன் குழந்தையோட பசி அடங்கிடுச்சு. பாவம், பால்காரம் உள்ள பாலையும் தண்ணி சேர்த்து குடிச்சிட்டு ஒரேடியா தூங்கிடுச்சு. இவ்வளவு நாளா உங்களை கேள்விய காலில் மறிச்சு, இனிமேல் விட மாட்டேன். நேரா டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். உங்களை கம்பி என்ன வைக்கிறேன், உங்க வாழ்க்கையை போட்டு எடுக்கிறேன். என்னன்னா புருஷன் நம்ம வாழ்க்கையே மொட்டை அடிக்க போறதா சொல்லிட்டு போறான்ல, அதுக்கு முன்னால தம்பி என் சார், இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தைய கொண்டது. இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தைய கொண்டது. பொன்னம்மா, 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 என் பொன்னம்மா இங்க, என் பொன்னம்மா இங்க. பொன்னம்மா. இன்ஸ்பெக்டர், பொன்னம்மா யாருன்னு அவங்கிட்டே கேட்டு பாருங்க. ஏப்பா, பொன்னம்மாங்கிறது யாரு? பொன்னம்மா, பொன்னம்மா என் பொஞ்சாதி சார். பசுபதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடப்பாவி இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாவிதான் என் பிள்ளைய கிணத்துல தூக்கி போட்டு கொண்டுட்டான் சார். என்னடா அது பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டிங்கிற, புள்ளைங்கிற, பொண்ணுட்டாங்கிற. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்ன மேன், ஒரே குழப்பமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருந்துச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கவச்சமா என் பொண்டாட்டிக்கு நீங்க தானே பிரசவம் பாத்தீங்க. அழகா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வாய் நிறைய சொன்னீங்களே, அத இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கம்மா. என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமா வளர்ற? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? உன் பொண்டாட்டிக்கு எப்ப நான் பிரசவம் பார்த்தேன்? இன்ஸ்பெக்டர்,
ஏதோ ஒரு கிறுக்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஜீப்ல வரலாமா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல் நஷ்டம். சாரி சார். சார் சார் நீங்களே வந்து கணத்தை பாருங்க சார். டேய் பைத்தியம், இனிமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த உன் கைய காலை முறிச்சு உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போட்டுருவேன். ஜாக்கிரதை. சார் சார் போடா பைத்தியம். ஏய், பைத்தியம். என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது, பால் தரியா? தரமாட்டியா? என் குழந்தைக்கு பசிக்குது, பால் தரியா? குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதியா, பால் தாயா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுயா? ஐயா என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? மாமா என் பிள்ளைக்கு பசிக்குதுங்கம்மா, என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுங்கம்மா. என் பிள்ளைக்கு பசிக்குது. என்னடா தம்பி, நாம சும்மா பைத்தியம்னு தான் கதை கட்டணும், இவன் உண்மையிலே பைத்தியமா மாறிட்டானா? என்ன மன்னிச்சிடு தம்பி. வயசுக்கு வந்து என் பொண்ணு வாக்கப்பட காத்துட்டு இருக்கா, அதனாலதான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. என் பிள்ளைக்கு பால் வேணுமே, பால் கொடுங்க. இந்த தம்பி ஆமா, பால் இருக்கு. ஐயன் எங்க? இங்கதான் என் பையன் தூங்குறான். பையா பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்கு, பால் சாப்பிட்டு தூங்கு. ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிற இவனுங்க இவ்வளவு குடும்பக்காரங்களா? அத்திப்பழம் பார்க்க அழகா தான் இருக்கும், பிச்சு பார்த்தா புழுவாதான் தெரியும். என் அண்ணன் கூட இவங்களை நம்பிட்டு நாய பேய வேலை செய்யறான். உங்க அண்ணனை மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த ஊரையே திருத்துறேன். என்னது? இதுலதான் அவனுங்க தலையெழுத்தே இருக்கு. என்னங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு என்ன, 2 கட்டையும் கேளு தாரேன். நான் கட்டிய கேட்கல, மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா மறக்க மாட்டியா? உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. அப்படியா? எப்படியோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கிறீங்க? அம்முக்குட்டி ஆட்ட சொல்லல, அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்ட சொன்னாங்களே, மாப்பிள்ளை ஆட்ட சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். ஏய்யா, என்ன திமிரு இருந்தா மாவாட்ட சொல்லிருப்ப. நான் எப்ப உன்னை மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பனை ஆட்ட சொன்னிய. என்னையா யோசனை? இல்ல, வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ, என்னையா பேச்ச மாத்தற? இனிமே எங்க அப்பனை மாவாட்ட சொன்ன நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டியில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீண்டா வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாளா, அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? ஆனா உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இன்சில் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இன்சில் வைக்கிறீங்கன்னே சொல்ல முடியல. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசாவா? என்ன மீனா பிடிக்க போறீங்க? மீன் பிடிக்கலையா? தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக தோண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தோண்டுனா தண்ணி வந்துட போதுங்க. எவனாவது பம்பு செட்டு வச்சு தண்ணி எடுத்துட போறான்.
சரி, நீங்க தான் ஆராய்ச்சி பண்றீங்க, நீ என்ன பண்ற? நான் அவருக்கு அஜிதண்டு. அஜிஸ்டண்டா? 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? ஆமா, என்ன சம்பளம் கொடுக்கறாரு? ஒரு அடிக்கு 1 ரூபாய். ஒரு அடிக்கு 1 ரூபாயா? அப்ப நானும் தோன்றேன் 5 அடி 5 ரூபாய் கிடைக்கும். கொண்டா கொண்டா, நீ சொன்னா கேளு. என்னையா இது எலும்பு துண்டு? இது ராஜராஜ சோழன் எலும்பு துண்டு. அப்ப அது சின்னது? அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்த எலும்பு துண்டா இருக்கும். அட போயா நீ. ஐயோ ஐயோ, பாரியா இங்க பாரியா, திப்பு சுல்தான் நாணயம். திப்பு சுல்தான் நாணயமா? நான் குனியும் போது என் பாக்கெட்ல இருந்து விழுந்த நாணயம். குடுமா, இத கொண்டு போலேன்னா வீட்டுல அம்மு கும்மிடுவா. அம்முவா? என் சம்சாரம். ஆஹா. எப்படியோ இருக்கு, மைய போட்டு ஒரு கையால் ஆயிட்ட. இனிமே 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்தே இருங்க. வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா போங்க. என்ன ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாங்க? புதுசு இல்ல. ராஜா, நீ குளிச்சது போதும், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. முழங்கால் தண்ணி கூட இல்ல, இது உன்னை காப்பாத்துருமா? இங்கேயே முக்கியம், நீ சாகடிச்சிருவேன். ஒழுங்கு இப்படி போ. அயாளு ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பறஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடலை நக்கர போனோரே, காணா நக்கர போனோரே. ஆஹா, இது என்னது? கற்று ஆடுது. இந்த குருவாயிரப்பா ஆள வண்ணு. இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே. இப்ப என்ன பண்றது? நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன். நான் அங்கிட்டு போகணும். நீ அவங்கிட்டே போறேங்கிறியா? ஐயோ, நான் ஒளிஞ்சு போகணும். போய்க்கோ. சரியா போச்சு. பூமராலை கண்டு நான் புவிராவில், பூமராலை கண்டு நான் புவிராவில். இங்க ராத்திரி செம்மீன் ராத்திரி ஆகிட்டானா? அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதுதான். அம்மா தூக்குது. என்னது? பூத்தான். ஓ, மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல, மெக்டோல் பிராந்தி. ஏதோ குரல் கேக்குது, என் அம்முக்குட்டி குரல் கேட்கலையே. என்னங்க என்னங்க? இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவள் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது? தட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். என்னங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? புடிச்சு தள்ளுற? இல்ல, கடையில வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, செலவு அதிகமாகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, பேசாம அம்முக்குட்டி அனுப்பிச்சிட வேண்டியதா, செலவாவதும் குறையும். இது மெயின் சுவிட்சிலே கைய வைக்கிற? அம்மா குட்டிக்கு என்ன பாத்திரம் கத்திரமெல்லாம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பனை அனுப்பிச்சு வச்சிருவோம். எங்க அப்பனை எதுக்கு அனுப்பணும்? அனுப்பணுமா? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 30 பண்ணு திங்கிறான். தின்னு விட்டு நல்லா இல்லைன்னு வேற சொல்றான். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே கரிச்சு கொட்டுங்க. அவரு எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா? 24 மணி நேரமும் உழைப்பு 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 தான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பாரு உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப பாத்தியா? தும்பிக்கையே இல்லாத யானைய கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது சின்னதா ஒரு கொண்டை? உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஓ, எந்திரிச்சு வாயா. வரணுமா? உள்ளே இருந்து புதையில எடுக்க போற, அடைச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்கு மாவு பணைய திரும்பி பார், நிழல் நிஜமாகிறது. ஐய், வாடி வெளிய. வாடி வெளியே. அது நீங்க சொல்லக்கூடாது. உள்ள ஏண்டி ஒளிஞ்சுகிட்டு இருந்த? அக்கா, அது உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிடாத, நான் சொல்றேன். ஆரியமாலா அம்மு சும்மாதான் நின்னுகிட்டு இருந்துச்சு. உங்க அப்பன் தான் அங்க படுத்துக்கிட்டு தப்பு பண்ண பார்த்தான். இப்படிப்பட்ட அயோக்கிய அப்பா தேவைதானா? உடனடியா ஊரை விட்டு அனுப்பு. நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். என்ன பண்ண போற? 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க. கல்யாணம் தானே, தாராளம் பண்ணி வை. என்னையா வீடு பூரா எரிஞ்சு கிடக்குது? என்ன தேடுற? என்னோட டேப் ரெக்கார்டையும் கேசட்டையும் காணோம். காணமா? போனா போது, வேற வாங்கிக்கோ. போனா போகுதா? ஏய், உண்மையை சொல்லு, நீதானே எடுத்த? நானா? நான் திருநேனா? யார் பாத்தியா கேக்குற? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்குங்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் சரியா போச்சு.
கேசட்டை கொடு. யோ நான் எடுக்கலையா? எடுக்கல. என்ன நம்பாம நீ அடிச்சிட்டல. சுப்பிரமணி கொப்புற தேங்காய் உடைச்சு பார்த்த ஆளுகள் தேங்கான்னு இப்ப தாயா நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ருக்கு ருக்கு ருக்கு, உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன விட அந்த கேசட் தான் முக்கியமா போச்சு. இல்லம்மா, அந்த கேசட்ல இருக்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட. நாராயணி நமஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பந்தாமி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். மாங்கல்ய தாரண சுபமஸ்தோ சுபந்தோ. அண்ணே டேய், இதை ஏன்டா எடுத்துட்டு வந்த? இது எனக்கு வேணும். வச்சுக்க போடா. அண்ணன் ஆரம்பிச்சதோ ஏன் நிறுத்திட்ட? இந்த கேசட் தான் என் வாழ்க்கையவே திருப்புமுனை ஆக்கிருச்சு. நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கேசட் தான். அண்ணே ஆ, நான் இங்க இருக்கேன். எங்க? இங்க. தங்கச்சி, நீ எங்கம்மா இருக்க? ஐயோ இங்க என்ன? ம். ஐயோ! அண்ணே ஐயோ அடிபட்டுடுச்சா? அதுக்கு தான் சொன்னேன் விளையாட்டு விளையாகும்னு. தங்கச்சி, கொஞ்ச நேரம் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னால கண்ணை கட்டிக்கிட்டு இருக்க முடியல. ஆனா நீ வாழ்நாள் பூரா கண்ணு இல்லாம இருக்கிறத நினைச்சா. அண்ணே அழுறீங்களா? கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்னென்ன கவலை? அம்மாடி, ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரப்போற புருஷன் கண்ணறிஞ்ச கணவனை அமையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு கண்ணத்தான் பறிச்சுட்டான். வாழ்க்கையிலேயாவது சந்தோஷத்தை கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்குன்னு அந்த கவலை? ஓஹோ, நீயே மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணலாம் நினைக்கிறியா? விளையாட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது ஏன் வேலை, மணவரையில உட்கார வேண்டியது உன் வேலை. போங்கண்ணே, இப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதான். ஆமா, நீங்க ட்ரைனிங் எப்போ ஊருக்கு போகணும்? அடடே, நாளைக்கு தாமா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நான் போஸ்டர் சேர போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையாரு.